characters and everything that I chose personally when I told you all these characters like எல்லாமே நான் personal experience because it's a horror film basically start பண்ணல கதை வந்து ஹாரர்ல தான் கதை கொடுத்தாங்க ஆனா அந்த கதை வந்து சாதாரண ஹாரரா இருக்க கூடாது it has to be some emotionally strong இருக்கணும்ங்கறதால தான் இந்த ஹாரர் தான் செய்யணும்ங்கிறது என்னோட ஐடியா ஹாரர் தான் செய்யணும்ங்கிறது என்னோட இன்ஸ்பிரேஷன் because சின்ன வயசுல 17 வயசுல நான் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமும் ஹாரர் தான் சார் நான் ஹாலிவுட்ல செஞ்ச ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமும் ஹாரர் தான் சார் ஸோ இதுவும் கடவுள் என்னன்னு தெரியல ஹாரர்லேயே என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் எஸ் தட்ஸ் விதின் மீ சார் எஸ் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் ஹிப்னோதெரபிங்கிறது வந்து பேசிக்காக இப்போ நான் சப்கான்ஷியஸ்ங்கிற விஷயத்த முழுமையாக நம்புறேன் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பேசிக்காக அந்த ஸ்க்ரீனில் காட்டியில் ஆடியன்ஸ் எப்படி நம்புவாங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ரியல் அட்மாஸ்பியரில் எப்படி இந்த ஹிப்னோதெரபி நடந்துச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிப்னோதெரபி சம்மந்தமான விஷயமே இல்லை இது நீங்கள் இன்டர்நெட் யூடியூப் கூகுள் எங்கே நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணாலும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் நிறைய உலகத்தில் நிறைய பேர் ஹிப்னடைஸுங்கிற விஷயம் நீங்கள் மெடிக்கலி அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இது பேசிக்காக இது ஒரு ஹீலிங் பவருங்க நம்ம காலில் இருக்க காயம் அந்த காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெளியில் காயமாக இருக்கோ அதே மாதிரி இந்த காயம் உள்ளுக்கும் ஒரு ஆழமான காயமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட நம்ம ஒரு இந்த ஹீலிங் பேசிக்காக ஹிப்னோதெரபிங்கிறது உங்கள் ஆள் மனசில் போயிட்டு ஹீல் பண்ணுற ஒரு விஷயம் இது நிறைய பேர் வாழ்க்கையில் ஹீல் பண்ணி அவங்கள வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கு அதை நான் அந்த ஒரு பிலீஃப் அதை தான் நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து மக்கள் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு ஒரு யோசனை வரலாம் வந்தால் அவங்க போய் ஹிப்னோதெரபிங்கிற விஷயத்தை ஆராய்வாங்க அதை செஞ்சு பார்ப்பாங்க அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் சார் இது ஒரு விஷயம் இது நாங்கள் புது விஷயம் இல்லை சார் பாபாவில் சூப்பர் ஸ்டார் சொல்ல ட்ரை பண்ணது சப்கான்ஷியஸில் வந்து அந்த விஷயம் தான் அன்னியனில் நீங்கள் ஆள் மனசில் அந்த அன்னியனுங்கிற கேரக்டர் உருவாக்குனது சப்கான்ஷியஸ் சந்திரமுகியில் அந்த ஜோதிகாவோட கேரக்டர் உருவாக்குனது சப்கான்ஷியஸ் அது மட்டும் இல்லாமல் அநேகனில் அந்த பொண்ணோட இமேஜினேஷன் எல்லாமே சப்கான்ஷியஸ் ஏன்னா அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்காக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இது வந்து ரியல் அட்மாஸ்பியர் ஏன்னா நான் நான் சொன்னேன் நெருங்கிய நண்பரோட மனைவி என்னத்தை அனுபவிச்சாங்களோ அவங்க என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதை நான் ஓகே நானும் உங்களை மாதிரி சார் நான் இப்போ கேட்டோன்னா இது வந்து எப்படி நம்பலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் பர்சனலாக ஹிப்னோதெரபிங்கிற விஷயத்த நான் அனுபவிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லணுங்கிறத ஆசைப்பட்டேன் பேசிக்காக அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் நான் அந்த கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் எஸ் பரீடுங்கிறது யாருமே தெரியாது பரீடா இல்லை தெரியாது ஓகே சார் ஓகே 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 ஆமாம் சார் ஓகே ஸோ மைண்ட் சோல் அண்ட் பாடி ஓகே ஒரு பாடிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இப்போ நாங்கள் வந்து நம்ம ரிலீஜன் பேசிஸ் படி ஒரு பாடி எடுக்கிறோம் அந்த பாடியை வந்து ஆத்மா இதெல்லாம் பண்ணி அதை வந்து நாங்கள் ஆத்மா சாந்தி அடைகிற வேலையெல்லாம் செய்யணும் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கொண்டாடுறோம் அந்த மாதிரி விஷயம் செய்யணும் ஒரு பாடியை வந்து எரிக்காமல் ஒரு 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 ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் செய்யாமல் அந்த பாடியை நாங்கள் விடையில அந்த பாடிக்கான எனர்ஜி வந்து ஆவியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆவிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா சார் இல்லை நான் ஜென்ரலாக உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை ஓகே ஸோ மைண்ட் சோல் பாடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நான் இந்த குழந்தைக்கு ஏன் இந்த வயசு 8 வருஷம் அந்த குழந்தை எப்படி வளர்ந்துச்சுங்கிறது மைண்ட் வைஸ் அந்த குழந்தை வளர்ந்த விஷயம் இது வந்து அந்த அம்மா அந்த நான் பர்சனலாக பார்த்த கேரக்டர் அவங்க வயசுல இருந்து உருவாக்கின ஒரு விஷயம் அந்த குழந்தை உண்மைக்கும் அந்த குழந்தையோட சோல் ஆவி வந்து இந்த உலகத்தில் இருக்கு ஏன்னா அந்த ஆவி வந்து அவங்க அம்மா அப்பாவையும் பழி வாங்கினவங்களோட ஒரு தெளிவருக்காக இருக்கு அந்த ஆவிக்கு அந்த உருவத்தை வளர்ச்சியை கொடுத்தது வந்து ஹிப்னோதெரபியில் நான் அந்த 4 வருஷம் அந்த பொண்ணு வளர்த்தாங்கன்னு சொல்கிறேன் அந்த விஷயம் தான் இந்த இதை வளர்த்துருது ஸோ அதுதான் பேசிக்காக அந்த இன்சைட் தியர் சார் இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டப்ப இந்த விஷயம் வந்து நம்ப முடியுமா இல்லையாங்கிறத போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க சொன்னாங்க அந்த 2 நாள் அவங்க ஜடமாக இருந்தாங்கன்னு சொன்னேன்ல அந்த 2 நாள் நான் பேசிக்காக கேட்டேன் நான் சொன்னேன் ஷேர் பண்ணுங்க எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் நான் வந்து என் கூட நல்லா க்ளோஸுங்கிறனால அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ அந்த 2 நாள் வந்து அவங்க வந்து அந்த குழந்தையோட சந்தோஷமாக இருந்துச்சு நான் அது கூட பேசினேன் நிறைய பேசினேன் நாங்கள் இருந்த இடத்துல வந்து ஒரு மலை நீர்வீழ்ச்சி இருந்துச்சு கடல் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து என்னங்கிற எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு சொல்ல முடியாது இது வந்து ரியலா அன்ரியலா என்னன்னு தெரியல ஆனால் அந்த 2 நாளைக்கு பிறகு அந்த பையன் நான் இல்லைம்மா நீங்கள் போங்க நான் போகிறேன் இதுக்கெல்லாம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் ஸோ அதை வந்து அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி தான் நான் இங்கே உங்களுக்கு கிளைமேக்ஸ் அந்த விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் நீங்கள் அந்த 4 செமி கிளைமேக்ஸையும் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்